ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப். இன்றைய வீடியோவில் வாய் துர்நாற்றத்திற்கான தீர்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாய் துர்நாற்றம் பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது என்றால், வயிற்றில் புண்கள் இருந்தால் மட்டுமே வாய் துர்நாற்றம் ஏற்படும். இதற்கான தீர்வுகள் பற்றி பார்க்கலாம். வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருப்பவர்கள் கொத்தமல்லி கீரையோடு அதன் விதைகளையும் சேர்த்து மென்று சாப்பிடலாம், அல்லது இரண்டையும் நீரிலிட்டு கொதிக்க வைத்து குடிநீர் வடிவிலும் குடிக்கலாம். வயிற்றுப்புண் இருப்பவர்கள் கொத்தமல்லி கீரையின் பயன்பாட்டை அதிகரிக்கலாம். கிருமி நாசினி தன்மையும் இந்த கீரையின் சாரங்களுக்கு இருப்பதாக பதிவிடுகிறது ஆய்வு. கொத்தமல்லி கீரை கொத்தாக ஆரோக்கியத்தை நமக்கு பரிசளிக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கொத்தமல்லியை உணவில் அதிகமாக சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி கீரையை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வதால் பழுதுபட்ட கல்லீரலின் செயல்திறன் மேம்படும். செரிமானம் பிரச்சனை இருப்பவர்கள் கொத்தமல்லி கீரை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.